பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின் முன்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஈசாக்கு கொடுக்கிற ஒரு கட்டளை, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து, இங்கே நீ இரு, இந்த இடத்துல கூட இரு என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணினால் நான் உன் கூட உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருப்பார், திட்டம் வைத்திருப்பார். அந்த நோக்கத்தை அல்லது சித்தத்தை விட்டு நாம் விலகும் பொழுது நம்முடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். அந்த சித்தத்துக்குள் வாழும் பொழுது, அந்த நோக்கத்திற்குள் வாழும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையிலும் தெய்வ சித்தத்துக்குள் வாழும் பொழுது, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற உன்னதமான நோக்கத்துக்குள் நாம் இருக்கும் பொழுது, நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் அப்படியே உடைய சித்தத்தை விட்டு விலகி போகிறதுனால, அப்படியே நோக்கத்தை விட்டு விலகி போகிறதுனால தான் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆண்டவருடைய சித்தத்துக்குள் இருப்பவன்னு சொன்னால் நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதோடு மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதின்னு வாக்கு கொடுத்தீங்க, அப்படியே செய்தீங்க. அதே போல் இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய சித்தத்துக்குள் உடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய சித்தத்துக்குள் நிலைத்திருந்த கர்த்தர் வைத்த நன்மைகளை உடைய பிள்ளைகளை சுதந்திரிக்க கிருபை தாங்க. வல்லமை இறங்கட்டும், கரம் இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா. சில அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.